ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ் பண்ணி எப்படி குக்கிங்கு, கிளீனிங் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் நானு அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து பேரண்டிங் கிளாஸ்க்கு வந்து இங்க நான் வந்து போயிருந்தேன். ஸோ அந்த பேரண்டிங் கிளாஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, வந்து நான் எங்கே அந்த கிளாஸ் போயிருந்தேன், நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாஸில் வந்து என்னென்னலாம் வந்து சொல்லி தராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாஸ்டிங் டே. ஸோ ஃபாஸ்டிங் டே அன்றைக்கி நான் வந்து குக் பண்ணிவிட்டு நான் வெளியிலையும் கிளம்பணும் அப்படிங்கிறனால நான் வந்து என்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் நான் வந்து போட்டு குடிச்சிக்கிறேன். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இது என்னென்னா வந்து நான் ஆப்பிள், அப்புறம் வந்து மில்க்கு, தென் வந்து அதில் வந்து பாதாம், அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிட்டு அதை வந்து நான் வந்து இது வந்து கெட்டியாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது ரொம்ப ஹெல்த்தி கூட. ஜூஸ் எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் குடிச்சிட போகிறேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து அவங்க 2 பேர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. குழந்தைங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டதுனால நான் இப்போ இனிமேல் வந்து குக்கிங் முடிச்சுட்டு நான் கிளாஸ் கிளம்பணும் அப்படிங்கிறனால எனக்கு டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறனால டைம் வந்து செட் பண்ணிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து குக்கிங்கே பண்ண போகிறேன். டைம் செட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே எப்படி குக்கிங்கு ஃபுல்லாக க்ளீனிங் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரில் வந்து கடைவாங்க பச்சை பயிரை. ஆனால் வந்து நான் வந்து பச்சை பயிரில் வந்து சாம்பார் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு நான் பச்சை பயிரில் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து குட்டி டைமர் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டைமரில் வந்து நான் வந்து 60 மினிட்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிவிட்டு அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் கம்ப்ளீட் லஞ்ச் ஒர்க்கும் தென் க்ளீனிங்கும் வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பச்சை பயிரை வந்து நான் வந்து எடுத்து ஒரு குக்கரில் போட்டு அதை வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் பச்சை பயிரை வந்து வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டும் பீன்ஸ் எல்லாம் போட்டு வந்து காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். காயெல்லாம் வாஷ் பண்ணி நான் வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ காய் வந்து வணக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு நான் எப்போவுமே கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மூடி வச்சு நான் வந்து குக் பண்ணிடுவேன். ஆயில் விட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு நான் எப்போவுமே பொரியலுக்கு வந்து நிறையா போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, தென் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பொரியல் கட் பண்ணி வச்ச அந்த காய் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நேற்று வந்து கொஞ்சம் வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து மீதி கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இதிலையே போட்டு நான் வந்து பண்ணிக்கலாம், அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இதிலையே ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து பொரியலுக்கு வந்து இந்த பொரியல் தான் நான் பண்ண போகிறேன். கடைசியாக வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சு அப்படி நான் குக் பண்ணிட போகிறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். பச்சை பயிரும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெந்துருச்சு. அதில் தக்காளியாக நான் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இது அப்படியே வந்து ஒரு குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்க போகிறேன். லைட்டாக கடைஞ்சி விட்டால் போதும், ஏன்னா இது வந்து சாம்பார் அப்படிங்கிறனால நான் ரொம்ப பச்சை பயிரை வந்து கடைய தேவையில்லை. லைட்டாக நம்ம வந்து அந்த தக்காளியை மட்டும் அதோடு வந்து ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் சேம் அதே குக்கரில் வந்து நான் வந்து ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு அது வந்து வணக்கறதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்னா கடுகு, அப்புறம் வந்து ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் இது 2ஐயும் வந்து போட்டு பொடியாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயமும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு வெங்காயம் லைட்டாக வந்து கலர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
கத்திரிக்காய் வந்து நான் இது போட்டு தான் இந்த சாம்பார் இன்றைக்கி வைக்க போடுறேன், பச்சை பயிர் சாம்பார். ஸோ வந்து கத்திரிக்காய் வந்து நீளமாக அரிஞ்சிக்கணும், ரொம்ப சின்ன சின்னதாக அரியக்கூடாது. அரிஞ்சால் அது வந்து கத்திரிக்காய் குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெருசாக நீளமாக அரிஞ்சிட்டு எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் காயோடு வந்து நான் சாம்பார் தூளை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வணங்க விட்டுருவேன். அப்படி வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் என்ன சாம்பார் வைக்கிற மாதிரி நார்மலாக வந்து பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தால் நார்மல் துவரம்பருப்பு சாம்பார் வைப்போம் இல்லையா, அந்த துவரம்பருப்பு சாம்பார் இல்லை வந்து பச்சை பயிர் சாம்பார், இந்த மாதிரி சாம்பார் எந்த சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து காயிலேயே வந்து என்ன காய் போடுறோமோ சாம்பாருக்கு அந்த காயிலேயே வந்து மிளகாத்தூளை போட்டுட்டு அதில் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பை விட்டோம் அப்படின்னா வந்து சாம்பார் கொஞ்சம் நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாம்பார் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பருப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். பொரியலும் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பிளேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எடுத்து வந்து நான் வந்து சிங்கில் போட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். சாம்பாருக்கு வந்து தேவையான உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதனால் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து சாம்பாரை வந்து இறக்கிட்டேன். பச்சைப்பயிர் சாம்பார், பொரியல் இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து குண்டாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சாமானம்லாம் வந்து விளக்குற அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் வந்து தனித்தனி குண்டாவில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு ரசமும் வந்து சேம் டைமில் வந்து இதே வடச்சட்டியில் வந்து காய் வளர்க்கல வடச்சட்டிலே வந்து ரசமும் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து சின்ன குண்டாவில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து நான் சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடு எப்போவுமே வடிப்பேன் அப்படிங்கிறனால சாப்பாடு வந்து கடைசியாக வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமானமெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து விளக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 60 மினிட்ஸில் வந்து பண்ணிட்டேன். எப்போவுமே டைம் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து டக்கு நம்ம ஒர்க்கு முடிச்சிடலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் டைம் செட் பண்ணாமையோ இல்லை வந்து நம்ம சும்மா போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனாவோ நம்ம என்ன பண்ணுவோன்னா சமையல் பண்ண போய் உட்காந்துக்குவோம். அப்புறம் வந்து திரும்ப இன்னொரு தடவை நம்ம ரொட்டீனாக வந்து இதெல்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டைம் வந்து செட் பண்ணிக்கிட்டு வந்து குக் பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போய் உட்காருவேன். ஸோ அப்படி உட்காரும்போது ஒவ்வொரு ஒர்க்கு நம்ம செய்யவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த ஒர்க்கு நம்ம வந்து கிச்சனில் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். அதனால் நான் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வெளியும் போகிறதுனால நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுக்கிட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே லைப்ரரியில் வந்து இந்த மாதிரி வந்து பேரண்டிங் கிளாஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய கிளாஸஸ் வந்து இங்கே பக்கத்தில் லைப்ரரியில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம நெட்டில் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது கிளாஸில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிடுவாங்க அவங்களே, அவங்க டீச்சரும் வந்து வருவாங்க. இன்றைக்கி வந்து பேரண்டிங் கிளாஸ் அப்படிங்கிறனால நான் வந்து தனிஷ்காவை மட்டும் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவள் ஸ்கூல் லீவ் போட்டு அவளை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால் லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணியும் கூட வச்சுருந்தாங்க அவங்களே.
இந்த பேரண்டிங் கிளாஸில் என்னென்ன சொன்னாங்க, எப்படிலாம் இருந்தது இந்த பேரண்டிங் கிளாஸ் வந்து எடுத்தாங்க, அது வந்து எதுக்காக இந்த பேரண்டிங் கிளாஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக நான் இனி வர வீடியோஸ்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பேரண்டிங் கிளாஸில் எந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து குழந்தையெல்லாம் வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாவும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.